மும்பை பயணம் கட்சி ரீதியா யாரையுமே கூட்டிட்டு போல, நண்பர்களையும் ஜெகதீஷும் தான் கூட்டு போறாரு. இல்லை 2-3 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் வந்து முகேஷ் அம்பானியை அவர் சந்திக்க போகிறாருங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது. முகேஷ் அம்பானியும் மோடியும் நெருங்கிய நண்பர்கள்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த வழியாக ஏதோ ஒரு ரூட்டு ட்ரை பண்ணுறாங்களான்னு நமக்கு தெரியல. பட் முகேஷ் அம்பானி மாதிரி ஒரு இந்தியாவினுடைய மிக முக்கியமான தொழிலதிபர் அழைக்கும் பொழுது விஜய் மறுக்க போகிறதில்ல. அது எதுவாக இருக்கட்டும், அங்கே போய் இங்கேருந்து இல்லைன்னு சொல்கிறத அங்கே போய் அவர்கிட்ட பேசிட்டு இல்லைன்னு சொல்ல போகிறாரு, அல்லது ஆமான்னு சொல்ல போகிறாரு, ஏதோ ஒன்று. ஆனால் நேற்று அவர் வந்து தெளிவாக அறிவிச்சிட்டாரு, 234 தொகுதியிலும் தனித்து போட்டி தான், இதற்கப்புறம் வந்து கூட்டணி பேச்சே கிடையாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. சொன்ன பிறகு ஒரு மூவ் நடக்குதான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இன்னும் இருக்குது, இன்னும் கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்குது. கடைசி நேரத்தில் கூட ஏதாவது மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. பட் இந்த சந்திப்பு வந்து முகேஷ் அம்பானியோடு நடக்க போகுது அப்படின்னு ஒரு தகவல். இன்னொரு தகவல் வந்து இந்த மணிரத்னம் அசிஸ்டண்ட் ஒருத்தர், இந்த இவர் காஸ்டியூமரா, ஆமாம், அவருடைய திருமணம் நடந்துச்சு. த்ரிஷா போயிருந்தாங்க. அதோடைய ரிசப்ஷன் இன்னைக்கு மும்பையில் நடக்குது. ஸோ அதற்காக அவர் போகிறாரு. சேர்ந்தே போகலான்னு முதல்ல முடிவு பண்ணாங்க. அது இந்த ஏஜிஎஸ் ரிசப்ஷனுக்கு போய் ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக மாறினோடனே திருமணத்துக்கு நீ போ, ரிசப்ஷனுக்கு நான் போகிறேன்னு அவங்களுக்குள்ள ஒரு முடிவை எடுத்து இப்போ ஒரு ரிசப்ஷன் போகிறதா இன்னொரு தகவல் இருக்குது. இது ரெண்டில் எது உண்மை அப்படிங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிடும்னு வச்சுங்களேன். ஓகே, நமக்கு கிடைத்த உடனடி தகவல் இதுதான்.